அந்த போகிற பாதை, அதாவது கோயிலுக்குள்ளே ரங்குறதுக்கான பாதை இதுதான். ஒருத்தட்டையும் கேட்கவும் இல்லை, நாங்களே ரங்குறோம். பார்ப்போம். ஆட்டோ மண்டை சொல்றது இல்லை, ஏறுறதை பற்றி யோசிக்கிறதுக்காக பாவிச்சது என்று சொல்லுங்க. நீங்கள் தான் இது பாவிக்கப்பட்டது உள்ளுக்கு வவ்வாறுகள் கூட கொண்டதால ஜனங்கள் அதை உள்ளட்டு போய் பார்க்குறக்கா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வாறுகள் மேலே வந்து யாராவது நின்றுச்சிட மாட்டா. இந்த ஊரை சேர்ந்தாக்களுக்கு தான் உண்மையிலேயே இந்த விளக்கம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மேலே யாராவது நின்றுச்சின மாட்டா, அவைகிட்ட போய் கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். இல்லாத இடத்துல என்ன செய்கிறேன், இந்த ஊரை தான் நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு காட்ட போகிறோம். ஆனால் கொஞ்சம் இதான இடம் தான், ரிஸ்க்கான இடம் தான். பார்த்தி அந்த ஒரே ஒரு பாதை தான் இருந்திருக்கு இந்த வாரத்துக்கு. வவ்வால் இல்லாமல் சும்மா பாருங்க, கிண்டினா அவ்வளோ போகலாம். இதுக்க போகுது பாதை. ஓ, இதுக்குள்ள ஒன்று போகுது. இப்படியெல்லாம் நடந்து வரைக்கும் அவதானமாக தான் போகணும். மிகவும் அவதானமாக போனால் தான் நாங்கள் வந்து உயிர் பிழைச்சி கொள்ளலாம். இங்கே இந்த குகைக்குள்ள வார அனுபவம் மேலே வேறே காண்கேமே இருக்கு. ராவணா கேவுக்குள்ள மாட்டின 2 பேர் யாரு? அம்மா இதுதான் ஐயா, ரங்கேக்க தெரியாது. வேறு மாட்டோம் உண்டு ஃபோன்ல போகுது. அது கொஞ்சம் ஆழம் கூடின இடம் தான் இந்த இடம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சரியாக செல்வ ஜன்னதி ஆலயத்தில் இருந்து, அதாவது தலைவற்ற வீடு இருக்கிற இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வல்வெட்டித்துறைக்கு போகிறதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு முதலே சுண்ணாம்பு குகைன்னு சொல்கிற இடத்துலாம் இருக்கிறோம். அந்த சுண்ணாம்பு குகை வந்து சில மக்கள் சொல்லி நம்ம வந்த வழியில் பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தில் வந்து இந்த போர் நடந்த, அதாவது யுத்தம் நடந்த காலத்தில் தமிழில் தேசிய தலைவற்ற கட்டுப்பாட்டில் இருந்த இடம் தான் இந்த சுண்ணாம்பு குகை. இதுக்குள்ளே பதங்கி இருந்து தான் நிறைய வேலைகள் நடந்ததுன்னு சொன்னவன். சில பேர் சொல்லினோம் அதெல்லாம் பொய்க்காத, அது சும்மா முந்தி கூடிய அதுக்கு முதல் கூடிய இந்த சுண்ணாம்பு குகை இருக்குன்னு சில பேர் சொல்லினோம். ஆனால் எங்களுக்கு வந்து வடிவாக இது என்னென்று தெரியாது. ஆனால் அந்த நான் வந்து நம்பி வந்தது ஒரு ஆள் ஊரில் சொன்னவன், அந்த இதுக்குள்ளே வந்து பதுங்கி இருந்து தான் அந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் சொன்னவன். அதை நம்பி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்தாங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்கள்டா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்றிருக்கும். அதோட பார்த்தீங்கள்டா எனக்கு இப்போ எங்களோட ஊருக்கு வந்து கொஞ்சம் கோயில் கொடியேற்றம் நடந்து இருக்கிறதால பார்த்தீங்கள்டா வீடியோ கொஞ்சம் டிலேயாக வந்தோன்றிருக்கும். அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஒரு 12 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கள்டா டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். அது வந்து சூழ்நிலையிலும் செட் ஆகணும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு குகை. இந்த இதுகளால் ஒவ்வொரு துளைகளாக தெரியுதில்ல. நாங்கள் இப்போ கீழே இறங்கி போகிறோம். நடந்து போகிற பாதையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது இப்போ ஒரு தெரியாமல் ஒரு ஆள் வந்தாருண்டாங்க. இதெல்லாம் கால் வச்சா சரி, எப்படியே கீழே போய் இவ்வளோ வண்டியான இவ்வளோ அடி, எப்படியும் ஒரு 20-30 அடி ஆல்பமே இருக்கும். என்ன ஒரு நீ என்ன தள்ளி விட்டாலும் ஐயா அப்படி சரிங்க. அதாவது நாங்கள் வந்து இங்கே அவடத்தில் ஆட்டோவை விட்டுட்டு தான் வரணும். ரோட்டால் வந்தால் அந்த இடத்துல இருந்து இங்கே உள்ளே வரணும். இங்கே இனி உள்ளே போவோம். நாங்கள் உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குறுகனால பாதைகள் நிறைய இருக்குங்க. இது ஃபோன் விழுத்த மாட்டேன். இப்படியெல்லாம் நடந்து வரைக்கும் அவதானமாக தான் போகணும். மிகவும் அவதானமாக போனால் தான் நாங்கள் வந்து உயிர் பிழைச்சி கொள்ளலாம். இங்கே இதுதான் அந்த சுண்ணாம்பு குகைன்னு சொல்கிறீங்க. உள்ளே பார்த்தீங்கள்டா நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இதுக்குள்ளே கீழே நான் நிற்கிறது கீழே எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் அப்படி 15 என்னன்னு இருக்குண்டா. போர் நடந்த மூட்டை, நாங்கள் நடந்து முடிஞ்ச மூட்டை வந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீடியோ காடுங்க, துவக்க எல்லாம் இருந்திருக்கு. இப்படி எடுங்க, நான் உள்ளே போகிறப்ப. இதுதான் பார்த்தீங்கள்டா அந்த போகிற பாதை, அதாவது கோயிலுக்குள்ளே ரங்குறதுக்கான பாதை இதுதான். ஒருத்தட்டையும் கேட்கவும் இல்லை, நாங்களே ரங்குறோம். பார்ப்போம். தூர நின்றுடுங்க. ஆட்டம் கொய்யால நல்லா மண்டை சித்தாரி இருக்கு. மண்டை சொல்றது இல்லை, ஏறுறதை பற்றி யோசிக்கிறேன். எடுங்க வீடியோ எடுங்க, இங்கே எடுங்க. அதாவது இப்போ நாங்கள் குகைக்குள்ளே போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாதை அந்த குகைக்கு ரங்குறதுக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இனி நான் ரங்குறேன் தொடங்குவா இங்கே தாங்க. ஐயோ ரங்கேக பார்த்துறாங்க, மண்டையில் அடிபாடம் ஒருவா.
இந்த பார்த்தீங்களே இந்த பாதைக்குள்ளாலாம் வந்து அங்கே என்னையா குரங்கு தாவின மாதிரி தவிர அவசரப்பட்டு விட்டேனோ நிறைய பேர் வந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. முருகா எப்படி இருக்குது அப்போ இந்த குகைக்குள்ள வார அனுபவம்? மேலே ஒரே கேமே இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு மாதிரி சத்தத்தை கட்டி ஒரு சத்தமுமே இல்லை. பயத்தில் ஏறவும் இல்லாத மேலே உண்மையாக தான் மேலே காக சத்தம் இல்லாமல் கேட்டோம். இப்போ ஒன்றும் எங்கே கீழே கீழே போதே இல்லை நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்களே இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு இட செட்டப்பில் இருக்குங்க. ஆனால் ஆட்கள் வந்து இருந்துருக்குறாங்க நிறைய பேர். இல்லை வேறெல்லாம் அழிக்கிறோம் எங்க அதான் நிறைய பேர் வந்து இருந்துருக்குறாங்க. அதால் எங்களுக்கு கொஞ்சம் பயமில்லாமல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதான இடம் தான், ரிஸ்க்கான இடம் தான். பார்த்தி அந்த ஒரே ஒரு பாதை தான் இருந்திருக்கு உள்ள வாரத்துக்கு. வாவன் ஏன்னா பயமா கிடையாது, நீங்கள் போவ மழை காலத்தில் நல்லா வெள்ளம் நிற்கும் இதுக்குள்ள. என்ன இந்த இதுக்குள்ளே தான் நின்றுருக்கு, அப்படி ஈரமாக கிடையாது. இப்போ இவ்வளவு தானோட அந்த செட்டப்பு. என்ன சினிமா ஷூட்டிங் செட்டு இது? நீங்கள் பேசாமல் கூட ஷூட்டிங்கை இங்கே ஆரம்பிக்கலாமே ஐயா. எனக்கு வந்து என்ன சின்ன வேண்டாம் ஆச்சு உங்களை முதல்ல எடுக்கிறேன். 3 வரியமாக ஒரு படம் எடுக்கிறோம். இல்லை எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆச்சரியம், எனக்கு இந்த விடுதலை புலின்ற கதையை ரியலிஸ்டிக்காக இருக்கும். வவ்வால் மணக்குது பாத்தி. இந்த யானு உள்ளுக்கு ஏதோ போகணும் மேய்க்கிறது. வவ்வால் அது வவ்வால் வந்து நடந்து ஏதோ போகணும் மேய்க்கிறது. நடந்து நான் தான் போகணும். தம்பி நீ விட்ட மூச்சு காத்த கேட்க போய் மேய்க்கிறா. அந்த அரபிக் கடலோரம் இல்லாட்டி இதையும் போட்டு விடேனே. வாடே வாத போகுதடா உள்ள. என்ன பயமா எங்க இந்த பாதி உள்ள பாத போகுது இல்லை? இவ்வளோதான் அவ்வளோ தானா வவ்வால் இல்லாமல் வருது. சினிமா படம் கிண்டினா உள்ள போகிறா இதுக்கா போகுது பாதை. ஓ இதுக்குள்ள ஒன்று போகுது பார்த்தீங்களா? உள்ள இவ்வளோ பெரிய பெரிய ஓட்டைகளை வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன ரூம் செட்டப்புகளோட கிடக்குது. நாங்கள் மேலே ஏறுவோம். நாங்கள் தான் ஒரு ஆக்கள் இதுக்கு. ஐயோ என்ன ஐயா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா இடமும் கீழே பார்த்துட்டோம். அடுத்த பார்த்தீங்கன்னா மேலே வந்து யாராவது நின்றுச்சிட்டோம்டா. இந்த ஊரை சேர்ந்தாக்களுக்கு தான் உண்மையிலேயே இதுன்ற விளக்கம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா மேலே யாராவது நின்றுச்சினோம்டா அவைகிட்ட போய் கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம். இல்லாத கட்டத்தில் என்ன செய்கிறேன், இந்த ஊரை தான் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு காட்ட போகிறோம். அதாவது இந்த ஊருடைய பேர் சொல்லிடுவேன். ஊருடைய பேர் சொல்லல, இந்த இடத்துல பேர் சுண்ணாம்புக்குவ, ஊருடைய பேர் வந்து வழியில் போய் கேட்போமே. நீ ஓகே வாங்க, இதை தான் பாதை ஏறுறதுக்கு மிஞ்ச. இப்போ கவிசன் ரங்கிட்டார், ஏறுறதுக்கு என்ன செய்ய போகிறாரு தெரியாது. ஆமாம் என்னடா ஏறு ஃபோன் பண்ணாங்க. எப்படி இருக்கு அப்போ பூவா அனுபவம் உங்களுக்கு? அந்த மாதிரி இந்த அப்படிங்க அந்த மாதிரி முன்னாடி தள்ளி விழுந்துருக்கியா? தானே ராவணா கேவுக்குள்ள மாட்டின 2 பேர் யாரு? அம்மா ஏறு ஐயா ஏறு. ஏறி வாயா பிடிக்கிறதுக்கு ஒரு இந்த கையத்தா கை தந்தா இல்லை இல்லை கையத்தா வலிக்கு போகிறோம்டா. அதொன்னும் பழக்கா நானே பெரிய குகைக்குள்ளே திரிஞ்சு ஒரு வாரம் நின்று ஏறு கால் கீழடா மேலே அங்கேயும் பை பார்த்துக்கிட்டு இதுதான் ஐயா ரங்கேக்க தெரியாது. ஏறுவோமோ மாட்டோமோண்டு ஃபோன்ல போகுது.
அது கொஞ்சம் ஆழம் கூடின இடம் தான் இந்த இடம். இங்கே எப்படியும் ஒரு மதில் மாதிரி தானே. என்ன சுண்ணாம்பு குகைன்றதுக்கு என்னதுக்கு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கவிசன்? சுண்ணாம்பு கிடக்குற வழியா போல இருக்கு. சுண்ணாம்பு கிடக்குது அங்கே கிடக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் சுண்ணாம்பு பாறையால் ஆனது போல இருக்கு. அப்படியாயும் இருக்குமே என்ன பாறை இந்த கல்லில் பார்க்குற வித்தியாசமாக கிடக்கு. புளிய மரம் உண்டு கீழேருந்து முளைச்சி விட்டு யாரோ ஆட்டோ அடிச்சு விடைக்கு நம்மள வா பார்ப்போம். மற்ற பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே யாராவது இருந்தால் தான் நாங்கள் மைக் பாக்ஸ் இங்கே பக்கம் இறங்கி போனேன் கீழே ஆக்குமன் இறங்கி எடுக்கலாம். இறங்கி எடுக்கலாம், இறங்கி ஏறுறது தானே ஐயா பெரிய பிரச்சனை. நீங்கள் வேற இப்போ பெரிய அட்வென்ச்சர் எல்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சில வீடுகள் இருக்குது, சில வீடுகள் பக்கத்தில் இருக்குது, சில இல்லை. இந்த குகைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில வீடுகளும் இருக்குந்தா அந்த இடங்கள்ல இருக்குது. பார்ப்போம். நீ குழந்தை பிள்ளைகள் தனியாக வந்து அடைஞ்சிடுறான். அப்படி தான் இந்த இடம் ஃபுல்லாயுமே இங்கே அந்த நாங்கள் வந்து குகை வந்து உண்மையிலேயே அந்த இடத்துல தான் அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் அந்த அதிൻ്റെ பாதை இருந்த பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளாலையும் ஒரு சின்ன ஒரு குகை ஒன்று தெரியுது. இந்த கீழால் இறங்கி நடந்து போகிறது மாதிரி. அது இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே 2 பேர் வேலை செஞ்சு நிற்கணும். அவகிட்ட கேட்போம், வேலையை அணிக்கணுமோ தெரியாது, கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த நல்ல. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போய் வந்துட்டோம் ஏற்கனவே. ஐயாவுக்கு மட்டும் எல்லா இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு தெரியா என்ன ஐயா? அதாவது இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டு நம்ம அந்த வரலாறு தெரிஞ்ச ஆக்கள் நிறைய பேர் இறந்துட்டுனா சில பேர் சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் நடக்க இல்லையா பார்த்தீங்களா? இவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது. அதாவது என்னத்துக்காக ஐயா, என்னத்துக்காக பாவிச்சது என்று சொல்லுங்க நீங்கள். இந்த இது அதாவது யுத்த மண்டையில் ஒல்லாந்தர் போத்திருக்கிற காலத்தில் யுத்தத்துக்காக தான் இது பாவிக்கப்பட்டது சொல்லி முன்னோர் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு முன்னோர்களுடைய சொல்ல கேட்டு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். மற்றது வந்து உள்ளூர் பாதையாலும் இருந்ததோ பாதை வந்து ஒன்று நிலாவரை போகுது, ஒன்று மற்றது ஒரு பாதை வந்து வடக்கு நோக்கி கடலுக்கு தண்ணி போகுது. ஆனால் உள்ளு இப்போதே பாதை இல்லை போல. என்ன இப்போ பாதையில் கிளவலை தண்ணீர் போட்டது உள்ளுக்கு வவ்வால்கள் கூட கொண்டதால ஜனங்கள் அதை உள்ளட்டு போய் பார்க்குறக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய வவ்வால்கள் இருக்கிறாரு. உள்ளே போய் பாதையை தவிர விட்டால் வேற பாதையை தவிர விட்டால் திரும்பல ஊற்று தண்ணி அது ஒன்று கடலை நோக்கி போகுது. இந்த தண்ணி போய் அங்கே இறங்குது, சின்ன மலையத்தை தடியால் இறங்குது. மற்ற இந்த இப்போ நடந்த யுத்தத்துக்குள்ளேயும் அது பாவிக்கப்பட்டது கடைசி யுத்தத்துக்குள்ளே இல்லை ஒரு யுத்தத்துக்கும் இந்த அதாவது வந்து இந்த இயக்க கால யுத்தத்துக்கு அது பாவிக்கப்படாது. இப்போ இந்த விஜயின் மகன் வந்து பார்த்துட்டு போகிறார். நடிகர் விஜயின் மகன் ஒருக்கா வந்து பார்த்து போகிறார். அதை வந்து நாங்கள் ஒருக்கா வந்து பார்த்து இந்தியா மூலமாக இதை செய்யணும்ன்ற ஒரு அறிக்கையில் போய்கொண்டிருக்கிறேன். 2 மாதம் முதல் வந்து அதுதான் நான் இல்லைன்னு சொன்னேன். அதாவது நடிகர் விஜயின் மகன் வந்து இந்த குகையை பார்வையிட்டு வராம். இப்போ இலங்கைக்கு சினிமா ஷூட்டிங்குக்காக வரைக்கும். சரி ஐயா, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னதுக்கு நன்றியா. பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அதாவது தலைவர்கிட்ட வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதாவது தேசிய தலைவர், தமிழில் தேசிய தலைவர்கிட்ட வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதி பார்த்தீங்கள்டா ஃபுல்லாயுமே வெல்வெட்டித்துறை வீதி பார்த்தீங்கள்டா. இந்த வீதி நிறைய காலமாக எனக்கு தெரிஞ்சு கூடாமல் இருக்குஞ்சு. ரோட்டை பார்த்தாலே தெரியும் குன்றும் குழியுமாக தான் இருக்குது முழு இடத்துலையும். இது வந்து நாங்கள் நிற்கிற இடம் தொண்டமானாறு. அடுத்தது பார்த்திங்களா இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது அந்த வீட்டுக்கு. 3.5 கிலோமீட்டரில் பார்த்திங்கள்டா வெல்வெட்டித்துறை. எல்லாம் பார்த்திங்கள்டா வெல்வெட்டித்துறை கடலில் இந்த இது கங்கால தெரியுற கடல் எல்லாம் வெல்வெட்டித்துறை கடல். கவசி மேலே இருக்கும். என்ன ஐயா இந்த ஊரே ஒரு அமைதியான ஊராக பாறை விட்டு வீரம் விளைஞ்ச ஊர் என்று சொல்லுவாங்க. ஒரு வாகனத்தை காண்றதே பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான். என்னது ஏதோ ஒரு படத்தில் அதான் ஒரு வாகனத்தை மாணிக்கமன்ற மாதிரி அதே மாதிரி தான் இந்த ஊர் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு ஊர் அப்படி இருந்தது. நல்ல டயலாக் எல்லாம் செய்யுறீங்க, இன்னும் கொஞ்சம் செய்யுங்க. அதாவது நாங்கள் வந்து இப்போ தலைவர வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதாவது இந்த மெயின் ரோட்டால் வந்து கொண்டிருக்கே ஆலடி வீதின்னு சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் சதுக்கத்துக்கு கிட்ட இருந்தா அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து சிலை வச்சிருக்கணும். அந்த சதுக்கத்துக்கு கிட்டேயே இருக்குது. இந்த நாங்கள் வந்து நீ உள்ளே
இந்த ஒழுங்கைக்குள்ளால் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது இதில் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒன்றையுமே காண இல்லை. இதில் பேர் எல்லாம் வந்து ஒட்டி இருந்தது, அவற்றை பேர் வந்து எழுதி இருந்தது, அதையுமே இதில் காண இல்லை. இந்த எல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து மறைச்சிட்டினோம். அதாவது இந்த வீட்டின் தடையமே வந்து இல்லாமல் பண்ணிட்டினோம். இந்த உள்ளே வந்து குப்பையில் போட்டு அடித்து அதில் வந்து அந்த கிணத்தடி மட்டுமே இருக்குது. நல்ல இடம் உண்டு. என்ன இந்த இடம் சிதம்பர கல்லூரி. இந்த ரோட் வந்து இந்தியாவில் போட்டுட்டாங்களே, இப்போ நாங்கள் போடையில் என்ன கொண்டு வந்தாங்க. சரி மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்ற முக்கியமாக வீடியோ ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டைம் வந்து போதாதாக இருக்குது. அதாவது வேறு வேலையும் செய்கிறதால டைம் இல்லாமல் இருக்குது. அடுத்தடுத்த காணொலிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெயில் வேறு கண்ணுக்கு அவுத்துது. நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம வீடு ஒன்று இருக்குது. எப்படியும் நாங்கள் ஒரு 2 வருஷத்தில் கட்டுவோம் போல. இல்லை ராஜா. ஐயோ